செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். 77வது பிறந்த நாளை கொண்டாடும் நாசரத் கல்வி குழுமத்தின் நிறுவனர். ஆவடி காமராசர் நகர் நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள் செய்த சிறப்பு ஃபார்மேஷன். நாசரத் குழுமத்தின் 50ஆம் ஆண்டு பொன்விழாவை முன்னிட்டு நடைபெற்ற மரக்கன்றுகள் நடும் நிகழ்வு. தி நாசரத் அகாடமி பள்ளி மழலையர்கள் கொண்டாடிய ஓணம் பண்டிகை. ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட கல்ச்சுரல் நிகழ்வு. நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற கிராண்ட் பேரண்ட்ஸ் டே செலிப்ரேஷன். ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் எழுதிய சால்ட் எக்ஸாம். ஆதரவற்றோருக்கு சேவையாற்றிய நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி. ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவிகள் கலந்து கொண்ட சாரணியர்களுக்கான புத்துணர்ச்சி முகாம். தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள் மேற்கொண்ட கல்வி பயணம். நாசரத் அனெக்ஸ் பள்ளி ஆசிரியர்கள் பெற்ற சிறப்பு விருது. ஆவடி காமராசர் நகர் நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள் எழுதிய ஸ்பெல்லிங் பீ தேர்வு. ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்கு திரையிடப்பட்ட கல்வி தொடர்பான திரைப்படம். இனி விரிவான செய்திகளை காணலாம். 77வது பிறந்த நாளை கொண்டாடும் நாசரத் கல்வி குழுமத்தின் நிறுவனர். நாசரத் கல்வி குழுமத்தின் நிறுவனர் டாக்டர் சந்திரா டேவிட் அவர்களின் பிறந்தநாள் விழா ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளி வளாகம் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டும் உற்சாகத்துடனும் குதூகலத்துடனும் பிறந்தநாள் விழா ஆரம்பிக்கப்பட்டது. முதலில் மாணவர்கள் நிறுவனர் அவர்களை வரவேற்று தங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து என் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவி டி ருஷி வாழ்த்து கவிதை வழங்கினார். பின்னர் பள்ளியின் முதல்வர் ஜெயந்தா வில்சன் அவர்களின் தலைமையில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் முன்னிலையில் நிறுவனர் அவர்கள் பிறந்தநாள் கேக் வெட்டி தன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். அதன் பிறகு நாசரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி காமராசர் நகர், நாசரத் அனெக்ஸ் பள்ளி, நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி, நாசரத் அகாடமி காமராசர் நகர் மற்றும் தி நாசரத் அகாடமி கோவில் பதாகை ஆகிய கல்வி கூடங்களில் கேக்குகள் வெட்டி அன்பளிப்புகள் வழங்கி நாம் நாசரத் பள்ளி நிறுவனரின் பிறந்தநாள் விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடினர். தன்னம்பிக்கை, அயராத உழைப்பு, விடாமுயற்சி, அனைவரிடத்திலும் அன்பு செலுத்துதல் ஆகிய நற்பண்புகளுக்கு சிகரமாய் விளங்கி நாசரத் குழுமத்தை நிமிர்ந்து நிற்க செய்த எங்கள் பாசத்திற்குரிய பள்ளியின் நிறுவனர் டாக்டர் சந்திரா டேவிட் அவர்களுக்கு நாசரத் குழுமத்தின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சார்பில் எங்கள் உள்ளம் கனிந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஆவடி காமராசர் நகர் நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள் செய்த சிறப்பு ஃபார்மேஷன். ஆவடி காமராசர் நகர் நாசரத் அகாடமி பள்ளியின் பொன்விழா ஆண்டை முன்னிட்டு பள்ளியின் நிறுவனர் அவர்களின் பிறந்த நாளை சிறப்பிக்க 3ஆம் வகுப்பு மாணவர்கள் பள்ளியின் தலைவர் மற்றும் பள்ளியின் நிறுவனர் அவர்களின் உருவத்தினை ஃபார்மேஷன் மூலமாக கண்முன் கொண்டு வந்தனர். மாணவர்கள் மிக நேர்த்தியாக ஃபார்மேஷன் செய்தனர். ஃபார்மேஷன் செய்த அனைத்து மாணவர்களையும் பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்கள் வாழ்த்துக்களை கூறி உற்சாகப்படுத்தினார். நாசரத் குழுமத்தின் 50ஆம் ஆண்டு பொன்விழாவை முன்னிட்டு நடைபெற்ற மரக்கன்றுகள் நடும் நிகழ்வு. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நாசரத் அனெக்ஸ் பள்ளியின் எஸ்டிஜி ப்ராஜெக்ட்களின் ஒன்றான 50,000 மரக்கன்றுகளை நடும் நிகழ்வின் ஒரு பகுதியாக ஆவடி கன்னபாளையம் பகுதியில் அமைந்துள்ள விஜிவி நகரில் கடந்த 13/9/2025 அன்று காலை சுமார் 8:30 மணி அளவில் சிறப்பு விருந்தினர்களான லயன் பி மணிசேகர், டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் மற்றும் நாசரத் குழுமத்தின் செயலாளர் திரு ஏஎன் என்ஜிமேரஸ் அவர்களின் தலைமையில் அட்வொகேட் அந்தரிதாஸ், திரு விஜயகுமார், திரு ஜாகீர் உசைன், திரு ரவிக்குமார் மற்றும் ஆவடி காமராசர் நகர் லயன்ஸ் கிளப் உறுப்பினர்கள் ஆகியோருடன் நாசரத் கல்வி குழுமத்தின் அனைத்து முதல்வர்கள் மற்றும் ஆசிரிய பெருமக்கள் இணைந்து ஒரே நேரத்தில் மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். எதிர்கால தலைமுறையினரின் நலன் கருதி 50ஆம் ஆண்டு பொன்விழா நிகழ்வில் ஒன்றான இம்மரக்கன்று நடும் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது.
கலந்து கொண்ட ஆசிரியர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் மிகுந்த உற்சாகத்துடன் இச்செயலில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டனர். தி நாசரத் அகாடமி பள்ளி மழலையர்கள் கொண்டாடிய ஓணம் பண்டிகை. கடந்த வாரம் தி நாசரத் அகாடமி பள்ளியில் ஓணம் கொண்டாட்டம் கேஜி மழலையர்கள் பிரிவில் கொண்டாடப்பட்டது. இது மாணவர்களுக்கு கேரளாவின் கலாச்சாரம், மரபுகள் மற்றும் திருவிழாவின் முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுக்கும் நோக்கில் கொண்டாடப்பட்டது. இக்கொண்டாட்டம் எம் பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்களின் தலைமையிலும் கேஜி பிரிவின் ஒருங்கிணைப்பாளர் திருமதி தனலட்சுமி அவர்களின் முன்னிலையிலும் நடைபெற்றது. அன்று கேஜி பிரிவின் மழலையர்கள் அனைவரும் கேரள நாட்டின் பாரம்பரிய உடை அணிந்து வந்தும் கேரள உணவு வகைகளை உண்டும் மகிழ்ந்தனர். மேலும் வகுப்பறைகளில் இட்ட பூக்கோலம் மற்றும் கைவினை பொருட்களின் தயாரிப்பு மாணவர்களின் அழகியல் உணர்வையும் படைப்பாற்றலையும் வெளிப்படுத்தியதாக காணப்பட்டது. இறுதியாக ஆம்பி தியேட்டரில் கேரள இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள் மழலையர்களை குதூகலத்தின் உச்சத்திற்கு அழைத்துச் சென்றது. ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட கல்ச்சுரல் நிகழ்வு. ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவ செல்வங்கள் போரூர் ஆல்பா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நடத்திய சினர்ஜி 25 இன்டர் ஸ்கூல் காம்படிஷனில் ஆர்வத்துடன் பங்கு பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் 30க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து 600 மாணவர்கள் பங்கு பெற்று பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. இதில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவிகள் சுபத்ரா, எஸ் ஸ்வேதா, சுமிலதா, ரீனா, கிருத்திகா, தியா, ஜெனிலியா மற்றும் நஸ்ரீன் ஆகியோர் குழு நடன போட்டியில் பங்கேற்று திறமையை வெளிப்படுத்தி 2ஆம் இடத்தை பிடித்து காசோலையும் சான்றிதழ்களையும் பெற்று எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். மேலும் 12ஆம் வகுப்பு மாணவன் கவிநிலவன் ஆல்பா பொறியியல் கல்லூரியில் நடத்திய பள்ளிகளுக்கு இடையேயான குறும்பட போட்டியில் 3ஆம் பரிசாக ரூபாய் 2000 காசோலையும் சான்றிதழும் பெற்றான். இசைக்கருவி வாசிக்கும் போட்டியில் எம் பள்ளியை சார்ந்த 11ஆம் வகுப்பு மாணவன் ஐசக் இமானுவேல் முதல் பரிசாக ரூபாய் 3000 காசோலையும் சான்றிதழ்களையும் பெற்றார். நாசரத் பள்ளியில் இருந்து 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கு பெற்று பல்வேறு கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிக்காட்டினர். இதில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. காலை வழிபாட்டு கூட்டத்தில் எம் பள்ளியின் முதல்வர் ஜெயந்தா வில்சன் அவர்கள் பரிசு பெற்ற மாணவ செல்வங்கள் அனைவரையும் பாராட்டி சான்றிதழ்களையும் காசோலைகளையும் வழங்கினார். நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற கிராண்ட் பேரண்ட்ஸ் டே செலிப்ரேஷன். கடந்த 12/9/2025 அன்று ஆவடி காமராசர் நகர் நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் என் தாத்தா என் பாட்டி என்ற தலைப்பில் கிராண்ட் பேரண்ட்ஸ் டே மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி டோரா ஜெபகுமார் அவர்கள் தலைமை ஏற்று இவ்விழாவினை ஜெபத்துடன் தொடங்கி வைத்தார். இதில் நம் பள்ளியை சார்ந்த குழந்தைகளின் தாத்தா பாட்டிகள் மிக ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். திருமதி ஷர்லி ஏஞ்சலின் அவர்கள் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று பேசினார். நமது தலைமை ஆசிரியை கிராண்ட் பேரண்ட்ஸ் டேவின் முக்கியத்துவத்தையும் சிறப்பையும் எடுத்துரைத்தார். இதில் கலந்து கொண்ட தாத்தா பாட்டிகளுக்கு பாடல், ராம்ப் வாக், பூ கட்டுதல், பால் த்ரோயிங் இன் பாஸ்கெட் போன்ற போட்டிகள் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு நமது தலைமை ஆசிரியை அவர்கள் பரிசுகளை வழங்கினார். இவ்விழாவினை மேலும் சிறப்பிக்கும் விதமாக இதில் கலந்து கொண்ட தாத்தா பாட்டிகளுக்கு தங்கள் பேர பிள்ளைகள் சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்து அவர்களை ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கினர். இவ்வண்ணமாக விழா இனிதே நிறைவடைந்தது. ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் எழுதிய சால்ட் எக்ஸாம். ஏட்டுக்கல்வி மட்டும் மனிதனை முழுமையாக்காது. மாணவர்களின் கல்வித்திறனை மேம்படுத்துவதில் மனப்பாடம் முக்கிய இடம் வகிக்கிறது. அதை வளர்க்கும் விதமாகவும் இறை ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் விதமாகவும் வருடம்தோறும் சால்ட் மெமரி வர்ஸ் எக்ஸாம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் நடத்தப்பட்டு வருகிறது. பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் அவர்களின் தலைமையில் இத்தேர்வு மிகச் சிறப்பாக நடத்தி முடிக்கப்பட்டது. இறைவனின் ஆசிர்வாதத்தோடு எம் பள்ளியின் மாணவ மாணவியர் 5ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை 625 பேர் கலந்து கொண்டனர். கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டுடன் செயல்படும் நாசரத் பள்ளி மாணவ மாணவியர் இறைப்பணியிலும் தேவ வார்த்தைகளிலும் மதிப்பளித்து வாழ்வில் உயர இந்த சால்ட் எக்ஸாம் முன்னோட்டமாக அமைந்திருந்தது.
ஆதரவற்றோருக்கு சேவையாற்றிய நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி. ஆவடி காமராசர் நகர் நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் நாசரத் குழுமத்தின் 50ஆம் ஆண்டு பொன்விழாவை முன்னிட்டு SDG 3 இலக்கின் கீழ் ஜீரோ ஹங்கர் ப்ராஜெக்ட் நடைபெற்று வருகிறது. அதை தலைமை ஆசிரியை திருமதி டோரா ஜெபகுமார் அவர்களின் ஆலோசனை மற்றும் அறிவுறுத்தலின் கீழ் சுமார் 1 மாத காலமாக இச்சேவை அநேக இடத்தில் நடைபெற்று வருகிறது. இச்சேவையின் மூலம் 12 குடும்பமும் 250க்கும் மேற்பட்ட ஆதரவற்றவர்கள் பயனடைந்துள்ளனர். ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் கலந்து கொண்ட சாரணியர்களுக்கான புத்துணர்ச்சி முகாம். திருவள்ளூர் கல்வி மாவட்டத்தின் சார்பாக டாக்டர் S. முரளி மாவட்ட செயலாளர் சாரணர் இயக்கம் தலைமையில் சாரணியர்களுக்கான புத்துணர்ச்சி முகாம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் சார்பாக 17 மாணவிகளும் உடற்கல்வி ஆசிரியர் திருமதி ஷீலாவும் கலந்து கொண்டனர். விழாவின் முக்கிய அம்சமாக சாரணர்களின் குறிக்கோள், சட்டத்திட்டங்கள், சாரணர்களின் கொடிப்பாடல், வழிபாடு பாடல், 3 ஃபிங்கர் சல்யூட், லெஃப்ட் ஹேண்ட் ஷேக் போன்றவை மாணவிகளுக்கு கற்பிக்கப்பட்டன. கலந்து கொண்ட மாணவிகள் மற்றும் உடற்கல்வி ஆசிரியரை உற்சாகப்படுத்தும் விதமாக பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் அவர்கள் சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை வழங்கி அனைவரையும் சிறப்பித்தார். மாணவிகள் மிகுந்த பயனடைந்ததோடு வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்த பள்ளி நிர்வாகத்திற்கும் தங்கள் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள் மேற்கொண்ட கல்வி பயணம். கடந்த வாரம் தி நாசரத் அகாடமி பள்ளியில் பயிலும் 9ஆம் மற்றும் 11ஆம் வகுப்பை சார்ந்த மாணவர்கள் நாசரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு கல்வி பயணம் சென்றனர். நாசரத் கல்லூரியின் ஈகோ ஃப்ரேம்ஸ் குழுவினரால் 2008இல் வெளியிடப்பட்ட வால்-இ பிக்சர் என்னும் காணொளி மாணவர்களுக்கு காண்பிக்கப்பட்டது. அதில் காற்று, நீர், மண் மற்றும் ஒளியால் ஏற்படும் அசுத்தங்களால் சுற்றுச்சூழல் சமநிலை எவ்வாறு சீர்குலைகிறது என்றும், காலநிலை மாற்றம், சுவாச நோய்கள், நீர்நிலைகள் மற்றும் நிலப்பரப்பு நச்சுத்தன்மை போன்ற பல கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் எனவும், இதில் மனித செயல்கள் இதற்கு முக்கிய காரணிகளாக உள்ளது என்றும் விளக்கப்பட்டது. இதனை தடுக்க மரம் நடுதல், மறுசுழற்சி செய்தல், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பயன்பாடு மற்றும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தல் போன்ற பல வழிமுறைகளை கையாள வேண்டும் என இறுதியாக மாணவர்களுக்கு விளக்கப்பட்டது. நாசரத் அனெக்ஸ் பள்ளி ஆசிரியர்கள் பெற்ற சிறப்பு விருது. தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நாசரத் அனெக்ஸ் பள்ளியில் பணியாற்றி வரும் திருமதி ஏஞ்சல் ஸ்வீட்டி மற்றும் திருமதி பத்மபிரியா ஆகியோர் சிறந்த ஆசிரியர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு லயன்ஸ் கிளப் சார்பில் லயன் P. மணிசேகர் அவர்களின் பொற்கரங்களால் நல்லாசிரியர் விருது வழங்கப்பட்டது. விருது பெற்ற ஆசிரியர்களுக்கு தலைமை ஆசிரியை திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்கள் தனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார். ஆவடி காமராசர் நகர் நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள் எழுதிய ஸ்பெல்லிங் பி தேர்வு. ஆவடி காமராசர் நகர் நாசரத் அகாடமி பள்ளியில் ஸ்பெல்லிங் பி தேர்வு நடைபெற்றது. கடந்த 12/9/2025 அன்று 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் கலந்து கொண்டனர். இத்தேர்வில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமையை வளர்த்து கொண்டனர். இத்தேர்வு பள்ளியின் ஸ்பெல்லிங் பி ஆசிரியை திருமதி திவ்யா அவர்களின் முன்னிலையில் நடைபெற்றது. மாணவர்கள் மிகச்சிறந்த முறையில் தேர்வினை எழுதி தங்களின் ஆர்வத்தை வெளிப்படுத்தினர். இத்தேர்வு மாணவர்களுக்கு ஆங்கிலத்தில் விலையின்றி பேசவும் எழுதவும் மிக பயனுள்ளதாக அமைந்தது. ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு திரையிடப்பட்ட கல்வி தொடர்பான திரைப்படம். ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் குழந்தைகள் திரைப்படம் திரையிட்டு காண்பிக்கப்பட்டது. முதியோர்களுக்கு ஆதரவும் பாதுகாப்பு வழங்குதல் பற்றியும், சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலும் மாணவ செல்வங்களுக்கு இத்திரைப்படம் காண்பிக்கப்பட்டது. மரங்கள் நமக்கு ஆக்சிஜன் தந்து உயிரை காக்கும் என்பதனை இத்திரைப்படத்தில் எடுத்து காட்டினர். இத்திரைப்படம் மரம் வளர்த்தலின் நன்மைகளையும் அதனால் சுற்றுப்புற சூழலுக்கு கிடைக்கும் பயன்களையும் விளக்கி மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியது.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நஸ்ரத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நிஷா சுரேஷ். நன்றி, வணக்கம்.